நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. மோட்சம், நரகம், அதை பல விதங்கள்ல சொல்லுவீங்க. அப்படி நான் எல்லாமே தவறு செய்த எந்த மதமும் தவறு செய்பவர்களுக்கு நீ ஆதரவாயிரும் சொல்லவே இல்லை. ஆனா நம்ம ஆதரவா இருக்கிறோம். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மனோ தங்கராஜ் அவங்க தான் சொன்னாங்க, இந்த கனிம வள கடத்தல் லாரிகளால ஆண்டுக்கு 300 உயிர்கள் பலியாகுது அப்படின்னு சொன்னாங்க. 300 உயிர்களை வருடத்துக்கு பலி கொடுக்கக்கூடியதான கட்சிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நீங்கள் துணை நிற்கிறீர்கள். அதே சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியாக இருக்கும் போது சாலையில உட்கார்ந்து நாடகம் போட்டார்ல, இயற்கை வளத்தை பாதுகாப்பேன் போராட்டார்ல, இன்னைக்கு ஏன் பாதுகாக்கல? முழுக்க முழுக்க நாங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க வாக்கு கொடுக்கிறோம். நீங்க ஒரே ஒரு தடவை அண்ணன் சீலன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நிச்சயமாக இந்த கனிம வள கொள்ளையை முழுவதுமாக தடுத்து நிறுத்துவோம். அப்படி நிறுத்தலாம், தடுத்து நிறுத்துவோம். வெறும் வேடிக்கையாகவோ வாக்குக்காகவோ இதை சொல்லவில்லை. தொடர்ச்சியாக கனிம வள கடத்தலுக்கு எதிராக பல வழக்குகளை போராடி பல வழக்குகளை வாங்கியவர்கள் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையில, அந்த ஒரு உறுதியில தான் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறோம்.